ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பழவேற்காடு கடற்கரையில் கொத்து கொத்தாக ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய நிகழ்வு மனித தவறால் ஏற்பட்டது. இதே நிலை நாளை மனிதர்களுக்கும் வரும் என இஸ்ரோ அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட பஞ்செட்டியில் உள்ள வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரோ முன்னாள் இயக்குனரும் அறிவியலாளருமான மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். அப்போது மாணவர்களிடையே பேசிய அவர், நமது நாட்டில் பயிற்சி பெற்ற மனித ஆற்றல் அனைத்து துறைகளிலும் தேவையாக உள்ளது எனவும், சமையலின் போது காய்கறிகளை முறையாக நறுக்காவிட்டால் நமது விரல் வெட்டப்படும் என்பது போல சமூக வலைத்தளங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிடில் நாம் அதற்கு இரையாக நேரிடும் என்றார். தன்னம்பிக்கையுடன் மாணவர்களை கல்வியை கைவிடாமல் தொடர்ந்திட வேண்டும் எனவும், தெருவிளக்கில் படித்த நான் தற்போது அனைத்து புத்தகங்களிலும் இடம்பெற்றுள்ளேன் என மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை, ஆண்டுதோறும் அமெரிக்காவில் உருவாகும் எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் மட்டுமே பொறியாளர்கள் உருவாகி வருகின்றனர் எனவும், ஆனால் அனைவருமே சிறந்த பொறியாளர்களாக வர வேண்டும் என்றார். தொழில் புரட்சியை தாண்டி செயற்கை நுண்ணறிவு புரட்சியை நாம் சரியான பாதையில் பயன்படுத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிறந்த பொறியாளர் என்பதை காட்டிலும் நாட்டின் பொறுப்புள்ள குடிமகனாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செல்போனை தவறாக பயன்படுத்தினால் ஏற்படும் பாதிப்புகளைப் போல செயற்கை நுண்ணறிவையும் தவறாக பயன்படுத்தினால் பின் விளைவுகள் மிக பெரியதாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்தார். மேலும் பழவேற்காடு கடற்கரையில் கொத்து கொத்தாக ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய நிகழ்வு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பொறுப்புள்ள அறிவியலை நோக்கி செல்ல வேண்டும் என்றும், பொறுப்புகளில் இருந்து தவறும் போது இது போன்ற விளைவுகள் வரும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆமைகளுக்கு ஏற்பட்ட நிலை நாளை மனிதர்களுக்கும் ஏற்படும் என்பதால் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும், நாம் தான் அரசாங்கத்தை உருவாக்குகிறோம், இதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்பு உள்ளது, அனைவரும் பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ள அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை, உலக நாடுகள் அனைத்துமே சேர்ந்தும் செய்ய முடியாத நிலையில் நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிந்து இந்தியர்கள்தான் எனவும், செவ்வாய் கிரகத்திற்கு வெற்றிகரமாக முதலில் சென்றதும் இந்தியர்களே என கூறினார். ஒரு சிலர் பொறுப்பாக நடந்து கொள்வது செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் ஏற்பட்ட தவறுகளுக்கு காரணம் எனவும் கூறினார். அடுத்த 6 மணி நேரத்தில் எங்கெங்கு மழை வரும் என்பதை துல்லியமாக கணிப்பது போல் 6 மாதங்கள் என நீண்டகால முன் அறிவிப்புகளை வெளியிட மேலும் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது எனவும் அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். ஓகே, இன்னைக்கு வேலம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களுக்கு 16வது பட்டமளிப்பு விழா பேசுனது நாட்டு நடப்பு எப்படி இருக்கு, நாட்டில் அது முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கல்விங்கிறது முக்கியமான பயணமாக இருக்கு. அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைஞ்சிருக்க பட்டதாரி மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்து பேசும்பொழுது இப்போ நிறைய வாய்ப்புகள் உருவாகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு பயன்படுத்திக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. முக்கியமாக அவங்க பட்டம் முடிச்சதோட படிப்பு முடிச்சிடல, வாழ்க்கையில போகும்பொழுது இன்னும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாழ்நாள் முழுவதும் கல்விங்கிற நோக்கி உலகம் போயிட்டு இருக்கும் பொழுது அதை நமக்கு இந்த மைல்கல்ல அவங்க புரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முயற்சி பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த வாய்ப்புகள்லாம் சரியா பயன்படுத்திக்க முடியும். அந்த வாய்ப்புகள் சரியா பயன்படுத்திருக்கிற அதே காலகட்டத்தில் போட்டிகளும் நிறைய அதிகமா இருக்கு. அந்த போட்டிகளுக்கும் அவங்க தயார்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உலக அளவில் அதிகமான பொறியாளர்கள் உருவாக்கக்கூடியது இந்தியாவில் அதிகமான பொறியாளர்கள் இருக்கக்கூடிய தமிழகம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் அமெரிக்காவில் உருவாக்குதோ அதை தமிழகம் மட்டுமே உருவாக்குது. ஆனா அவ்வளவு பேரும் பொறியாளரை சிறப்பாக வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அமெரிக்கா முன்னிலை இருக்கிறதுக்கு காரணம் அங்க தொழிற்புரட்சிக்கு பிறகு வந்த பல இன்ஜினியர்ஸ் அவங்க தான் காரணமா இருந்தாங்க. அது அந்த நாட்டில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, இங்கிருந்து போனவங்களும் இருந்தாங்க. அதை தாண்டி இப்ப நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். அதை சரியா பயன்படுத்தினா சரியா இது வரும். அதுவும் முக்கியமாக ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு தொழில் புரட்சியை தாண்டி ஒரு புரட்சியா வந்துட்டு இருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா அதை நம்ம பின்தள்ளி போயிருக்கான ஒரு ஒரு நிலைமை இருக்குது. அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்றேன். இதை தாண்டி பள்ளிகள் இருந்தும் கூட மாணவர்கள் வர்றாங்க, கல்லூரிகள் வர்றாங்க. கல்லூரியை தாண்டி வெளியில் போகும் பொழுது கூட இந்த கல்வி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முயற்சி பண்றோம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு பொறியாளராக வருவதை தாண்டி ஒரு நாட்டிற்கான சிறந்த குடிமகனாக, பொறுப்புள்ள குடிமகனாக
வருவதற்கான தேவை நோக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக கல்லூரி மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், பட்டதாரி மாணவர்களை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற வகையில அதை சொன்ன முயற்சி பண்ணோம். வளர்ச்சி உள்ள இந்த காலத்துல மனித ஆற்றல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மனிதன் அவனுக்கான வேலையை அவன் தான் செய்யணும், அவன் தான் நடக்கணும், அவன் தான் தண்ணி இறைக்கணும், அப்படின்னு பலதும் இருந்துச்சு. பேசுறது கூட எவ்வளவு சத்தமா பேச அந்த அளவுக்கு தான் போய் சேரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது தொழிற்பயிற்சி வந்த பிறகு நீங்க பயணிப்பதற்கான வாகனங்கள் வந்துச்சு, நீங்க மெதுவா பேசினாலும் கூட உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாதனங்கள் வந்துச்சு, இப்ப பறக்கிறதுக்கான சாதனங்கள் வந்துச்சு, விண்வெளிக்கு போவதற்கான சாதனங்கள் வந்துச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட தொழில் புரட்சி தாண்டி வந்த சாதனங்கள். இது எல்லாம் அன்ற காலத்துல மனிதன் எப்படி பயணித்தானோ அதை விட சிறப்பாக பயணிப்பதற்கு முடிஞ்சது. ஒரு காலத்துல மனிதன் எப்படி தன்னுடைய மொழியை கடத்த முயற்சி போயிட்டானோ அதை விட சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு உதவுச்சு. அதுக்கு கொஞ்சம் இப்ப ஆனா அவனுடைய மூளை அவன் தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அதை தாண்டி அவனுடைய மூளைக்கும் கூட இப்ப ஒரு உதவியாக வரக்கூடிய சாதனமாக ஏஐ நாம பாக்குறோம். அதை அதற்கான சாதனமா பயன்படுத்திட்டோம்னா சிறப்பாக இருக்கும். செல்போன் இருக்குது, செல்போனை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு சரியாக இருக்கும், சரியாக பயன்படுத்தலைன்னா அதற்கான பலன்களை மெதுவா நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவும் சரியாக பயன்படுத்தாத பட்சத்துல தவறாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் இருக்கு, அதை நான் சரியா பயன்படுத்திக்கணும். அறிவியல் வளர்ச்சி சொல்றோம், மனிதனுக்கு மட்டும் அறிவியல் வளர்ச்சியா இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்மையில இந்த பழையாற்காடு பகுதியில 200க்கும் மேற்பட்ட கடல் அமைப்புகள் இறந்து கரை விழுந்தது. என்ன பாத்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையம் இது போன்ற அறிவியல் வளர்ச்சி காரணமா கழிவுகள் கடல்ல கலக்கிறனால ஒரு அறிவியல் வளர்ச்சின்றது அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அது மனித வாழ்வை மட்டும் மற்ற உயிர்களுக்கு கேடா விளையிறப்போ அந்த அறிவியல் வளர்ச்சியால என்ன பயன் நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், பொறுப்புள்ளன்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். பொறுப்புள்ள குடிமகன்கிற பொழுது பொறுப்புள்ள அறிவியல் அதை நோக்கி தான் நம்ம போகணும். நாம அதுல பொறுப்புள்ள தவறும் பொழுது இது மாதிரியான விளைவுகள் வரும், அதை நாம புரிஞ்சுக்கணும். அது இன்னைக்கு ஆமைக்கு வந்திருக்குன்னா நாளைக்கு நம்முடைய மனிதர்களே செயல்களுக்கு வராமல் இருக்கணும். அப்படின்னா பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்றோம். ஒவ்வொரு தனி மனிதன் அரசாங்கமும் தனியா இல்லைங்க, நம்ம தான் அரசாங்கத்தை உருவாக்குறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்காக புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, மாற்றம் என்பது அவங்க தன்னிடமிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க இருந்து வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்க அறிவியலை பொறுத்தவரையிலும் நம்ம நாட்டுல அதிக இன்ஜினியரிங் காலேஜ் மூலமா நிறைய இன்ஜினியர்கள் உருவாகுறாங்க. ஆனா அந்த இன்ஜினியரிங் உருவாகிறாலும் நம்ம டெக்னாலஜில ரொம்ப பின்தங்கிதான் இருக்கோம். இப்போ நடந்த ஏஐ எக்ஸ்போல உங்களுக்கு தெரியும், ஒரு தனியார் யூனிவர்சிட்டி பொய்யான தகவலை, அதாவது சைனாவும் கொரியாவும் தயாரித்த பொருட்களை தாங்கள் தயாரித்த பொருட்களா விளம்பரப்படுத்தி அதன் மூலம் இந்தியாவோட பேரே கெட்டு போச்சு. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருக்கு. எந்த சூழலையும் நம்ம எவ்வளவு அறிவியல் இது உண்டாக்குனா கூட நம்மளால உலக நாடுகள் கூட போட்டி போடவோ அவங்களுக்கு கூட இது பண்ணவோ நம்மளால முடியாதுன்றது உலக நாடுகளோட கருத்து. தப்பான கருத்து. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து நிலவு நேர் கண்டுபிடிக்க முடியாத பொழுது முதல்ல கண்டுபிடிச்சவங்க நாங்க. உலகத்துல எந்த நாடுமே முதல் முறையாக செவ்வாய்க்கு போகாத பொழுது முதல் முறையாக ஜெயிச்சவங்க நாங்க. ஆக அதை தாண்டி சில தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடக்காம இருக்குன்னா திரும்ப சொல்றேன், பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு அப்படிங்கறத அந்த மாநாட்டுல சரியா நடக்காதனாலதான், சிலரால் நடக்காதனாலதான் இருந்துச்சு ஒழியா வேற எதுவும் இல்லை. பொறுப்பாக நடந்திருந்தா உலகத்துக்கே காமிக்கும்படியாக அந்த மாநாடு அது மாறி இருக்கும். அது சிலர் செய்த தவறுகளால அது பெரிதப்படுத்தப்பட்டது. அது இந்தியாவின் தவறல்ல, இந்தியரில் சிலர் செய்த தவறு. அதை நாம் சரியா பார்த்துக்கணும். அந்த பொறுப்புடன் இருக்கும் பொழுது எல்லாமே சரியா போகும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா இன்றைக்கு உலகளாவுல தொழில்நுட்பத்துல உலகம் முன்னேறி இருக்குதுன்னா அதுல கண்டிப்பாக பல இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறாங்க. தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது, பொறுப்பாக செயல்படும் பொழுது உலகத்திற்கே காமிக்கும்படியாக நிலத்துல கண்டிப்பாக இங்க தமிழ்நாட்டில் படிச்சு போனவங்க தான் உலக அளவில் இருக்கிறாங்க. இல்லைன்னு வருங்காலங்கட்டத்தில் இன்னும் அதிகமாக நம்ம வெளியே போக வேண்டியதில்லை, இங்கிருந்தே செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் குலசேகர பெருமாள் வரும் பொழுது நம்ம இங்கிருந்தே கூட செய்ய முடியும். வேணும்னா இப்ப எப்படி நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போன தலைமுறையில போனாங்களோ அது மாதிரி அடுத்த தலைமுறை இந்தியாவை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அறிகுறிகள் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நம்முடைய மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். அப்படிங்கிறத தான் திரும்ப இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் இதுவரை என்னை பொறுத்தளவுக்கு யாருமே 180வது பட்டமளிப்பு விழா பேரு இன்னைக்கு நிகழ்த்தியிருக்கிறேன். அதை ஆங்கிலத்தில் முதல் முறையாக நான் நிகழ்த்தியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இங்க இருந்தாலும்
நம்ம உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கிருந்து கூட உலக அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நோக்கி நம்முடைய பசங்கள் சர்வதேச அளவில் போகணும். இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்ன பொறுத்தளவுக்கு தமிழகத்துல சர்வதேச அளவில் இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன்னா இந்த கல்வி நிறுவனம் கூட சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற பொறியியல் நிறுவனங்களுக்கு எதிலும் குறைவில்லாம தான் இருக்குதுன்னு பாக்குறேன். அந்த வகையில வருங்காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்பாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம் அதுதான். அவங்க வெளியே வரணும். முக்கிய பங்களிப்பு இனி வரும் காலம் என்ன மாதிரி இல்ல இதனுடைய அறிவியல் இது என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக எப்படி பருவம் வந்துச்சு இல்லையா, அதை பார்த்து தான் சொல்றேன் நாம இப்போ ஒண்ணு. அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு காற்று நிலை எப்படி இருக்கு இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம் இப்போ. ஆனா என்ன அப்படின்னா பருவநிலை போன 10 வருஷம் இந்த மாதிரி இப்ப இல்லை. அதனால அதை வச்சு நாம இப்படி சொல்லும் பொழுது அந்த தரவுகள் தப்பா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக புதிய கட்ட ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா முன்கூட்டியான்னு சொல்றோம் அப்படின்னா இதுவரைக்கும் இது மாதிரியான தட்பவெப்பம், இது மாதிரியான காற்றுது, இந்த இடத்துல ஈரப்பதம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க மழை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல முன்கூட்டி சொல்ல முடிஞ்சது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா அது மாதிரி இல்லை. நீண்ட காலத்துக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் வரைஞ்சிருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல மழை வருமா வராதா அப்படிங்கறது 6 மணி நேரத்துக்கு முன்னால சொல்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அது இல்லைன்னு. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால சொல்றது ஒரு காலத்துல சொல்ல முடியாது. அது மாதிரி இப்ப சொல்ல முடியாத நிலை போறது காரணம் எல்லாம் மாற்றங்கள் வந்ததுதான், மற்றபடி அது இல்லை.